Good afternoon to all. நம்ம இன்னைக்கு plant tissue culture processல என்னென்ன facilities requireable இருக்கு லேப்ல ஒரு plant tissue culture process லேப்ல வச்சு பண்றோம் அப்படினா அந்த லேப்ல என்னென்ன facilities இருக்கணும் அத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். Yes, what is plant tissue culture? Is culture of plant cell, tissue or organ or protoplasm in artificial condition, synthetic condition, synthetic media ஒரு glass apparatus குள்ள normal environmental condition or natural environmental condition இருந்து aparted இருக்கிற ஒரு கண்டிஷன்ல கல்டிவேட் பண்றது தான் plant tissue culture process அப்படி நம்ம படிச்சிருக்கோம். கேஸ் இங்கேயும் அதுதான் சொல்வாங்க. What is alternate term for plant tissue culture? Is in vitro culture இல்லையா? plant tissue culture or in vitro culture இப்படி சொல்லுவோம். in vitro அப்படினாவே in glass in test tube in glass அது மீன் பண்றது தான் in vitro, which is derived from Latin word. Okay, இந்த plant tissue culture processல ஆக்சுவலா நமக்கு பழைய சிலபஸ் படி பார்க்கும்போது நீங்க பேசிக் கான்செப்ட் ஃபார் plant tissue culture அதுல 4 கான்செப்ட் படிச்சா என்னென்ன படிச்சிருப்ப? டோட்டிபோடென்சி, டிஃபரன்சியேஷன், டீடிஃபரன்சியேஷன் அண்ட் ரீடிஃபரன்சியேஷன் இப்படி 4 டிஃபரண்ட் ப்ராசஸ் பத்தி படிச்சிருப்பேன். அதுதான் plant tissue culture-ஓட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பேசிக் கான்செப்ட்ஸை தான் பழைய சிலபஸ்ல பிரின்சிபல்ஸ் டு plant tissue culture அப்படி கொடுத்துருந்தாங்க. ஓகே, உனக்கு பிரின்சிபல்ஸ்னு எதை கொடுத்துருக்காங்க? இல்லைனா 3 டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் ஆகிறதா சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், ஐசோலேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், தேர்ட்ல மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் இன் ஃபிசிக்கலி அண்ட் கெமிக்கலி கண்ட்ரோல்டு கண்டிஷன், டிஃபைன்டு கண்டிஷன். ஓகே, இதுதான் plant tissue culture-ஓட பிரின்சிபல்ஸ் அப்படின்னு உனக்கு கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஒரு மீன் ஃபார் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட்ன்றது என்ன அப்படின்னா plant tissue culture-னா என்னன்னு பார்த்தோம். ஒரு செல் ஆர் டிஷ்யூ ஆர் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் ஆர்கன் which cultivated apart from natural environmental condition, normal environmental condition, within a synthetic condition, artificial condition, aseptic condition, in glass apparatus into entire organism. அதுதானே plant tissue culture ன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த எக்ஸ்பிளான்ட்ன்றது என்ன அப்படின்னா நம்ம என்டையர் ஆர்கானிசமா எது டெவலப் ஆக போதோ அதுதான் எக்ஸ்பிளான்ட். அதாவது நம்ம நியூட்ரியன்ட் மீடியம்ல, அதாவது கிளாஸ் அப்பாரட்டஸ்குள்ள இருக்கிற நியூட்ரியன்ட் மீடியம்ல நம்ம ஒரு புரோட்டோபிளாஸ்ட் வச்சு கல்ச்சர் பண்ண போறோமா, செல்லை வச்சு கல்ச்சர் பண்ண போறோமா, டிஷ்யூவை வச்சு கல்ச்சர் பண்ண போறோமா, இல்ல ஆர்கனை வச்சு கல்ச்சர் பண்ண போறோமா, எதை வச்சு கல்ச்சர் பண்ண போறோமோ அந்த சப்ஸ்டான்ஸ் அந்த ஆர்கனை தான் எக்ஸ்பிளான்ட் அப்படி நேம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பிளான்ட்டை கல்ச்சர் பண்ண போறோம்ன்றதை செலக்ட் பண்ணணும். ஓகே, அது செலக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்பிளான்ட்டை அந்த பிளான்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணணும், கட் பண்ணி ஐசோலேட் பண்ணணும். ஓகே, அது ஐசோலேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட் ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஃபிசிக்கலி அண்ட் கெமிக்கலி கண்ட்ரோல்டு கண்டிஷன், ஃபிசிக்கலி அண்ட் கெமிக்கலி டிஃபைன்டு கண்டிஷனுக்குள்ள அந்த எக்ஸ்பிளான்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணணும். அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிளான்ட் ஃபர்தராக கிராஜுவலாக டெவலப் ஆகி என்டையர் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகும். அதுதான் plant tissue culture. இங்கே எக்ஸ்பிளான்ட்ன்றது இட் மே பி செல்லாக இருக்கலாம், டிஷ்யூவாக இருக்கலாம், ஆர்கனாக இருக்கலாம், இல்லை புரோட்டோபிளாஸ்டாக இருக்கலாம். இந்த எக்ஸ்பிளான்ட்டை ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், அப்புறம் ஐசோலேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், தேர்ட் ஒன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். ஓகே, எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா போத் ஃபிசிக்கலி as well as chemically controlled condition, physically and chemically defined condition. ஓகே, அவங்க ஃபிசிக்கலி எதை மீன் பண்ணுவாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை மீன் பண்ணுவாங்க. பிசிக்கலி அப்படின்னா என்விரான்மெண்டல் கண்டிஷனை மீன் பண்ணும். கெமிக்கலி அப்படின்னா நியூட்ரியன்ட் மீடியாவை மீன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம plant tissue culture-னா நேச்சுரல் நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து வளர்க்கணும் இல்லையா? வெளியே கொண்டு வந்து நம்ம கல்ச்சர் பண்றோம் அப்படின்னா நம்ம தான் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ என்விரான்மெண்டல் வைஸ் நம்ம அந்த எக்ஸ்பிளான்ட்டை கண்ட்ரோல்டு கண்டிஷனில் வச்சுருக்கோம். அண்ட் கெமிக்கலி அப்படின்னா சாயிலேருந்து நம்ம அப்ரூவ் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? சாயிலேருந்து இல்லை பேரண்ட் பிளான்ட்லேருந்து நம்ம அதை தனியாக கட் பண்ணி எடுத்துடுவோம். அப்போது அந்த பிளான்ட்டுக்கு எக்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை நம்ம தானே ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த நியூட்ரியன் மீடியம்
தான் கெமிக்கலி கண்ட்ரோல்டு கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி அண்ட் கெமிக்கலி கண்ட்ரோல்டு கண்டிஷன் ஆர் டிஃபைன்டு கண்டிஷனில் அந்த எக்ஸ்பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், ஐசோலேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் within a physically and chemically controlled condition, defined condition. இந்த மூணு பிரின்சிபல்ஸ் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இன்வால்வ் ஆகுது அப்படி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை நம்ம ஒரு லேப்ல வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேப் வெல் ஃபெசிலிட்டேட்டடாக இருக்கணும். அந்த லேப்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா எஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட ஆல்டர்னேட் டேர்ம் என்ன? இன்விட்ரோ கல்ச்சர் இல்லையா? இன்விட்ரோ அப்படின்னா இன் கிளாஸ் அப்பாரட்டஸ், இன் கிளாஸ் இன் டெஸ்ட் டியூப் அதை மீன் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்ம கிளாஸ் வாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு லேப் அப்படின்னாவே அந்த லேப்பில் நம்ம எதை ஹேண்டில் பண்ணாலும் வாஷ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? அப்போது வாஷிங் ஃபெசிலிட்டி வேணும். எஸ் அஃப்கோர்ஸ் நல்ல வாட்டர் நிறைய இரிகேட்டடாக இருக்கக்கூடிய சிங்க் நமக்கு தேவைப்படும். வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் வேணும் கிளாஸ் அப்பாரட்டஸை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வாஷ்டு கிளாஸ் கிளாஸை ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் நேச்சுரல் சன்லைட்டில் இல்லை நார்மலாக அப்படியே நேக்கடாக நம்ம ட்ரை அவுட் பண்ணுறோம் அப்படின்னா விண்டில் இருக்கிற பேத்தஜன் அது மேலே டெபாசிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை அதை இன்டர்ஃபியர் பண்ணும், கண்டாமினேட் ஆகும். அப்படி கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏர் ஓவன் வச்சு அதை ட்ரை பண்ணுறதுக்கு ஓவன்ஸ் தேவைப்படும். ட்ரையிங் ஃபெசிலிட்டி, ஓவன்ஸ் ஃபார் ட்ரையிங் கிளாஸ் வேர்ஸ், வாஷிங் ஃபெசிலிட்டி, ட்ரையிங் ஃபெசிலிட்டி ரெண்டுமே வேணும். அதுக்கப்புறம் நம்ம கெமிக்கலி கண்ட்ரோல்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? நியூட்ரியன் மீடியம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? அப்போது மீடியம் ப்ரிப்பரேஷனுக்கான ரூம் வேணும். எங்கே வேணாலும் வச்சு மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் கண்டாமினேட் ஆகும். ஏன்னா நம்ம +1 ஃபஸ்ட்டு சாப்டரில் பாக்டீரியா ஃபங்கைலாம் படித்தோம் இல்லையா? ஓகே, பாக்டீரியா ஃபங்கைன்றது அக்யூட்டஸ் மேனால ஆல் ஓவர் பிளேசஸில் இருக்கும் அப்படி பார்த்தோம். அப்போ தண்ணியில் காற்றுல எல்லா இடத்துலையும் இருக்கிற பாக்டீரியா ஈஸியாக கண்டாமினேட் ஆகும். பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் ஸ்போர்ஸ் வந்து ஈஸியாக கண்டாமினேட் ஆகும். அதனால நம்ம இந்த நியூட்ரியன் மீடியமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு மீடியம் ப்ரிப்பரேஷனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் வேணும். ஆஸ் வெல் அஸ் இந்த மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூம்குள்ளே அடிஷ்னலாக என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஆட்டோக்ளேவ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அண்ட் பிஹெச் மீட்டர். ஆட்டோக்ளேவ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆட்டோக்ளேவாக இருக்கும். எஸ் நம்ம வீட்டில் எப்படி ரைஸ் வைப்பாங்க தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே ரைஸ் வைப்பாங்கல்ல, அதே போல் தான் ஆட்டோக்ளேவ்லையும் கீழே ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் வரைக்கும் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த காயிலுக்கு மேலே ஒரு வெசல் வைப்பாங்க. அந்த வெசலுக்குள்ளே நம்ம வாஷ்டு அண்ட் ட்ரைடு கிளாஸ் அப்பாரட்டஸ், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸில் யூஸ் பண்ணுற கிளாஸ் அப்பாரட்டஸ், மீடியம் எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு ட்ராப் பண்ணி அண்டு டை பண்ணி ஆட்டோக்ளேவில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற வெசல்குள்ளே ஒரு பெரிய வெசல் ஒன்று இருக்கும். அந்த வெசல்குள்ளே வச்சு நம்ம ஆன் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்டர் பாயில் ஆகி ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் மூலமாக உள்ளே இருக்கிற வெசல்ஸ் எல்லாமே அதில் அந்த வெசல்ஸில் இருக்கிற பேத்தஜன் எல்லாமே கிளியர் அவுட் ஆகும், ஏசெப்டிக் ஆகும். ஓகே, அதுதான் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆட்டோக்ளேவ் சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்க்காக இந்த ஆட்டோக்ளேவ் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோக்ளேவ் இருக்கணும். அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எதுக்காக அப்படின்னா எஸ் நம்மளோட டயட் பேலன்ஸ்டு மேனரில் இருக்கும் இல்லையா? ஃபர் டே இவ்வளோ கார்போஹைட்ரேட், இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ விட்டமின்ஸ், இவ்வளோ அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், இவ்வளோ ஆயில், இப்படின்னு ஒன்று ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொப்போசிஷன் இருக்கும். இதுவே ஹியூமன் பீயிங் டு ஹியூமன் பீயிங் வேரி ஆகும். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாறும் இல்லையா? அது போல் இருக்கும்போது நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸில் நம்ம கல்ச்சர் பண்ணுறது பாக்டீரியாவா, ஃபங்கையா, ஹையர் ஆர்கானிசமா, போலன் கிரைனா, இப்படி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம கல்ச்சர் பண்ணுற ஆர்கானிசம் இல்லை எக்ஸ்பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு என்ன ப்ரொப்போசிஷனில் நியூட்ரியன்ட் வேணுமோ அந்த ப்ரொப்போசிஷனை நம்ம ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணிக்கணும். எஸ்டிமேட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ கிராம்ஸ் அந்த நியூட்ரியன்ட் வேணும், இப்போ கார்போஹைட்ரேட்னா எவ்வளோ கிராம் வேணும், ப்ரோட்டீன் எவ்வளோ கிராம் வேணும், அதை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, நமக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஓகே நம்ம கல்ச்சர் பண்ணுற ஆர்கானிசத்தை பொறுத்து அந்த நியூட்ரியன்ட் ஆஸ் வெல் அஸ் அதோடைய ரெக்யர்மெண்ட் எல்லாமே வேரி ஆகும். எதுக்கு எவ்வளோ நியூட்ரியன்ட் எவ்வளோ கிராம்ஸில் வேணும், எவ்வளோ மைக்ரோகிராம்ஸில் வேணும்ன்றது வே பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும். அண்ட் மீடியமை ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆர்கானிசம் நியூட்ரல் கண்டிஷனில் க்ரோ ஆகும், நியூட்ரல் பிஹெச்சில் க்ரோ ஆகும், சிலது அசிடிக்கில் க்ரோ ஆகும், சிலது அல்கலைனில் க்ரோ ஆகும். அப்போ நம்ம கல்ச்சர் பண்ணுற ஆர்கானிசம்
அசிடிக்ல க்ரோ ஆகுதா இல்லை அல்கலைன்ல க்ரோ ஆகுதா இல்லை நியூட்ரல் கண்டிஷனில் நம்ம மீடியம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமா, எந்த கண்டிஷனில் மீடியம் வேணுன்றதை நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்காக pH மீட்டர் வேணும். இந்த கல்ச்சர் மீடியம் ப்ரிப்பரேஷனுக்கான ரூம், ஆப்டிக்ல யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட், as well as எலக்ட்ரானிக் பேலன்ஸ், pH மீட்டர், இது எல்லாமே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். நம்ம மீடியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், மீடியமை ஸ்டெர்லைஸும் பண்ணிட்டோம், கிளாஸ் அப்பாரட்டஸ் அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற எல்லா அப்பாரட்டஸும் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டெர்லைஸ்டு மீடியம்குள்ளே எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா. நம்ம எங்கே வேணாலும் வச்சு இந்த எக்ஸ்பிளான்ட்டை மீடியம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா காற்று மூலமாக கண்டாமினேட் ஆகிடும்ல. அப்படி கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஏசெப்டிக் கண்டிஷன் நமக்கு தேவைப்படும். அந்த ஏசெப்டிக் கண்டிஷனை எது ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா இந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரும் லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்ச், இது ரெண்டும் அந்த ஏசெப்டிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்ச்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர், அது உள்ளே இருந்து ஏர் ப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதாவது வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரில் தான் நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும். ஸ்போர்ஸ், போலன் கிரெயின்ஸு, ஃபங்கையோட ஸ்போர்ஸ், பாக்டீரியோட ஸ்போர்ஸ், போலன் கிரெயின்ஸ், இப்படி எக்கச்சக்கமான ஆர்கானிசம் வந்து காற்றுல இருக்கும். ஆனால் இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் உள்ளேருந்து ப்ளோ ஆகிற ஏரில் எதுவும் இருக்காது. ஏர் கண்டினியூஸாக ப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பேத்தஜன் போய் அங்கே டெபாசிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சான்ஸ் இருக்காது. அதனால டிரான்ஸ்ஃபர் ஏரியா நம்ம எக்ஸ்பிளான்ட்டை மீடியம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெராய்ட் கண்டிஷன், ஏசெப்டிக் கண்டிஷன் ரெக்வயரபிளாக இருக்கும். அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் as well as ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் சொல்லக்கூடிய இந்த யூனிட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். இந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டு ஃபில்டர் அவுட் பேத்தஜன்ஸ். நமக்கு அன்வான்டாக இருக்கிற இந்த விண்டில் இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கை, ஸ்போர்ஸ், போலன் கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் யூனிட்டாக இருக்கும். இது பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட் அப்படின்னு எதை சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட் தான் ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் அப்படி சொல்லுவோம். இந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டாமினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஏசெப்டிக் கண்டிஷனை லீட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டரை யூஸ் பண்ணுறோம். இதுதான் அவங்க பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட் சொல்லக்கூடிய ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ப்ரொவைட் ஏசெப்டிக் கண்டிஷன். ஏசெப்டிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் as well as லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் இது ரெண்டுத்தையும் டிரான்ஸ்ஃபரிங் ரூமில் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு எக்ஸ்பிளான்ட், அதாவது புரோட்டோபிளாசம் ஆர் செல் ஆர் டிஷ்யூ ஆர் ஆர்கனை நியூட்ரியன் மீடியம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ரூமில் இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டியில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஃபிசிக்கலி as well as கெமிக்கலி கண்ட்ரோல்டு கண்டிஷனில் இந்த எக்ஸ்பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த கல்ச்சர் ஃபெசிலிட்டியில் சொல்லியிருப்பாங்க. கல்ச்சர் ஃபெசிலிட்டியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்டு எக்ஸ்பிளான்ட் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் இனாக்குலேஷன். அதாவது இனாக்குலேஷன்ன்றது என்ன அப்படின்னா கல்ச்சர் டியூப்குள்ளே, கல்ச்சர் மீடியம்குள்ளே எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் தான் இனாக்குலேஷனாக இருக்கும். கல்ச்சர் டியூப் கண்டெய்னிங் எக்ஸ்பிளான்ட் இல்லைன்னா எக்ஸ்பிளான்ட் இனாக்குலேட்டட் கல்ச்சர் டியூப்குள்ளே தான் அந்த எக்ஸ்பிளான்ட் க்ரோ ஆக போகுது. இந்த இனாக்குலேட்டட் எக்ஸ்பிளான்ட்டை கண்டெயின் பண்ணிக்கிற கல்ச்சர் டியூப்ஸ் ஆர் வெசல்ஸை நம்ம எங்கே வச்சு கல்ச்சர் பண்ணுவோம், எங்கே வச்சு க்ரோ பண்ணுவோம் அப்படின்னா கல்ச்சர் ரூம்குள்ளே வச்சு க்ரோ பண்ணுவோம். அந்த கல்ச்சர் ரூம்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலி அண்ட் கெமிக்கலி கண்ட்ரோல்டு கண்டிஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. இன் வைவோ கண்டிஷன் அப்படின்னா சன்லைட், அதோடைய டெம்பரேச்சரை டிட்டர்மைன் பண்ணுறது சன்லைட், ஃபோட்டோ பீரியடையும் சன்லைட் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஹியூமிடிட்டி எல்லாமே நேச்சுரல் கண்டிஷனில் அது டெவலப் ஆகும். ஆனால் இன்விட்ரோ கண்டிஷன் அப்படின்னு வரும்போது நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா. எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ லைட்டு, எவ்வளோ ஃபோட்டோ பீரியட் எல்லாமே நம்ம தான் டிட்டர்மைன் பண்ணுவோம், நம்ம தான் அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இந்த கல்ச்சர் ஃபெசிலிட்டியில் கல்ச்சர் பண்ணுற எக்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா 22 to 28 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ப்ரொவைட் பண்ணுவோம்.
இங்கே இருக்கிற லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2400 லக்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, லக்ஸ்ன்றது லைட்டோட illumination மெஷர் பண்ணுற யூனிட்ஸாக இருக்கும். ஓகே, ஃபோட்டோ பீரியட் 8 hours to 16 hours. இந்த டியூரேஷனில் நம்ம ஃபோட்டோ பீரியட் 8 to 16 hours லைட் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா அது ஃபோட்டோ பீரியட். அந்த கச்சர் ரூமில் இருக்கிற லைட் ஸ்விட்சஸ் ஆஃப்டாக இருக்குன்னா அது டார்க் பீரியடாக இருக்கும். 8 to 16 hours ஃபோட்டோ பீரியடை மெயின்டைன் பண்ணும், விச் இஸ் வைஸ் வெர்சா டு டார்க் பீரியட். 8 to 16 hours லைட் பீரியடாக இருக்குது, ஃபோட்டோ பீரியடாக இருக்குது அப்படின்னா 16 to 8 hours டார்க் பீரியடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 60% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை ப்ரொவைட் பண்ணணும். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷரை சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷரால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஒரு வேல்யூ தான் இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியாக இருக்கும். இன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஒரு சேம் டெம்பரேச்சரில் ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷரை சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷரால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியாக இருக்கும். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இவ்வளோ ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரி நம்ம இந்த கல்ச்சர் ரூமை மெயின்டைன் பண்ணணும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? கேஸ் ஒரு எக்ஸ்பிளான்ட்டு, அதாவது செல்லையோ டிஷ்யூவையோ ப்ரோட்டோபிளாசத்தையோ இல்லைன்னா ஆர்கனையோ ஒரு கிளாஸ் டியூப்குள்ளே கிளாஸ் அப்பாட்டஸ்குள்ளே நியூட்ரியன் மீடியமில் ஏசெப்டிக் கண்டிஷனில் கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் அப்பார்ட் ஃப்ரம் நேச்சுரல் அண்ட் நார்மல் கண்டிஷனில் க்ரோ பண்ணி ஒரு என்டையர் ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணுறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். கிளாஸ் அப்பார்ட்டஸ்ல கல்ச்சர் பண்ணுறோம் மீன்ஸ் இன்விட்ரோ கல்ச்சர், விச் மீன்ஸ் இன்விட்ரோனா இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப் அதை மீன் பண்ணுற லட்டின் வேர்ட் தான் இன்விட்ரோ இல்லையா? ஓகே, இங்கே பிரின்சிபல்ஸாக 3 சொல்லியிருப்பாங்க. செலக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், ஐசோலேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் இன் physically and chemically controlled condition or defined condition. Physically controlled condition environmental condition அவங்க சொல்லியிருப்பாங்க. chemically controlled condition nutrient medium indicate பண்ணும். ஓகே, இந்த physically and chemically controlled or defined condition குள்ள எக்ஸ்பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் எக்ஸ்பிளான்ட்டை பேரண்ட் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன் மீடியம்குள்ளே வச்சு அந்த எக்ஸ்பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, கல்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 3 பிரின்சிபல்ஸ் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இன்வால்வ் ஆகும். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு லேப்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா வாஷிங் ஃபெசிலிட்டி, கிளாஸ் வேஸை வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையிங் ஃபெசிலிட்டி ஓவன்ஸ் இருக்கணும், அண்ட் மீடியம் ப்ரிப்பரேஷனுக்கான ரூம் இருக்கணும். அந்த மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூம்குள்ளே ஆட்டோக்ளேவ் இருக்கணும் அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும், pH மீட்டர் இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்டெரிலைஸ்டு மீடியம்குள்ளே எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபரிங் ரூம் இருக்கணும். அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் ரூம்ன்றது ஏசெப்டிக் கண்டிஷன் இருக்கணும். அந்த ஏசெப்டிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லேமினார் ஏர் ஃப்ளோ பெஞ்ச் ஆர் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் இருக்கணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதோட பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் இதுவும் இருக்கணும். ஓகே, இது பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பேன். நிறைய ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த யூனிட்ஸ் இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. ஈஸியாக கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக அந்த வூண்ட் எல்லாமே க்யூர் ஆகும் இல்லையா, அதுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே நம்ம கல்ச்சர் பண்ணுற பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணும், அன்வான்ட் ஸ்போர்ஸோ போலன் கிரெயின்ஸோ க்ரோ ஆகாமல் நம்ம எதை கல்ச்சர் பண்ண போகிறோமோ அந்த எக்ஸ்பிளான்ட் க்ரோ ஆகணும். கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஏசெப்டிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட்டையும் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரையும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரூம்குள்ளே யூஸ் பண்ணும். அதோட கல்ச்சர் ரூமில் 22 to 28 degrees Celsius டெம்பரேச்சரை ப்ரொவைட் பண்ணும். 2400 லக்ஸ் இன்டென்சிட்டியை ப்ரொவைட் பண்ணும். லைட்டோட இன்டென்சிட்டி 2400 லக்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை ப்ரொவைட் பண்ணும். 8 to 16 hours ஆஃப் ஃபோட்டோ பீரியட், வைஸ் வெர்சா டு டார்க் பீரியட் 16 hours to 8 hours டார்க் பீரியட் அண்ட் 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரி இந்த கல்ச்சர் ரூமை மெயின்டைன் பண்ணும். அதுதான் கல்ச்சர் ஃபெசிலிட்டியாக இருக்கும். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நம்ம கல்ச்சர் டியூப்குள்ளே இருக்கிற கல்ச்சர் டியூப்குள்ளே இனாக்குலேட்டடாக இருக்கிற எக்ஸ்பிளான்ட் நல்லா க்ரோ ஆகி என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகும். விச் மீன்ஸ் நம்மளோட பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் சக்சீட் ஆகும். ஓகே, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
எஸ் கிளியரா? தேங்க்யூ.